வணக்கம். என்னுடைய பேர் ராமன் வேலு. நான் வந்து டாலஸில் வசிக்கிறேன், டெக்ஸஸில். எனக்கு வந்து ஒரு பைபாஸ் சர்ஜரி, ட்ரிப்பிள் பைபாஸ் சர்ஜரி போன ஃபெப்ரவரி மாதம் நடந்தது. இப்போது எனக்கு அந்த சர்ஜரி நடந்த உடனே, ட்ரிப்பிள் பைபாஸ் சர்ஜரி நடந்த உடனே இரண்டாவது ஒரு லைஃப் மாதிரி, செகண்ட் லைஃப் மாதிரி இருந்தது. அப்போது செகண்ட் லைஃப்பை வந்து நம்ம வந்து ஒரு நோயாளி மாதிரி வாழணுமா, இல்லை அதை விட சிறப்பாக 60 வருஷம் வாழ்ந்ததை விட நம்ம எப்படி சிறப்பாக வாழணும் அப்படின்றதில் ஒரு கமிட்மெண்ட் இருந்தது. அந்த மாதிரி ஒரு கமிட்மெண்ட் இருக்கும் பொழுது மலேசியா ரைஸ் மாநாட்டில் சுந்தரேசன் அவர்கள் 6 டாட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு கான்செப்ட் எனக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. அவங்க என்ன சொல்கிறாங்க, உங்கள் பாடி அலைன்மெண்ட்டுக்கு கொண்டு வந்துடுவோம், யாருக்கு என்ன எப்போ என்ன தேவையோ அதை கொடுத்து உங்களை நல்லா ஃபிட்டாக கொண்டு வர முடியும் அப்படிங்கிற ஒரு கான்ஃபிடென்ஸ் எனக்கு அவர் கொடுத்தாரு. இந்த நுணுக்கமான விஷயத்தை செய்கிறதுக்கு நாங்கள் ஏகப்பட்ட விஷயங்கள் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க வந்து ஏற்கனவே ஃபிசியோதெரபிஸ்டாக இருக்கிறதுனாலையும், இவ்வளவு மரபுக்கலைகள் அத்தனை விஷயங்களையும் கற்றுக்கிட்டு இருக்கிறதுனாலையும், அதே மாதிரி வர்மாசத்தெல்லாம் தெரிஞ்சிருக்கோம் அப்படிங்கிறதுனாலையும், சரி நம்ம முயற்சி பண்ணி பார்ப்போமே அப்படின்னு சொல்லி அவர்களோட ட்ராவல் ஆரம்பித்து ஒரு 4 மாதத்தில் என்னால் வந்து ஹாஃப் மேரத்தான் ஓட முடிந்தது. என்னால் அதுக்கு தயாராக முடிந்ததற்கு ஒரு காரணம் 6 டாட்ஸினுடைய ஒரு பயிற்சி, ஒரு ட்ரைனிங். டெய்லி ஒரு 1 மணி நேரம் ஜூமில் அவங்க எனக்கு ஒரு பர்சனல் ட்ரைனர் போட்டு கொடுத்தாங்க. ட்ராவல் ஆரம்பிக்கும் பொழுது அவர் வந்து ரொம்ப ஆரம்பமே பார்த்திங்கன்னா ரொம்ப சின்னதாக ஒரு ஸ்ட்ரெச்சு, நம்பர் 4 ஸ்ட்ரெச் அப்படின்னு சொல்லி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன ஸ்ட்ரெச்சில் தான் ஆரம்பித்தாங்க. 10 நிமிஷம் 15 நிமிஷம் அப்படியே பில்டு பண்ணி ஒரு 3 மாதம் கழித்து பார்த்தீங்கன்னா, என் ட்ரைனர் வரதுக்கு முன்னாடியே நான் ஒரு 30 நிமிஷம் நான் வந்து ப்ரிப்பரேஷன் எக்ஸசைஸு ஸ்ட்ரெச்சஸ்லாம் முடிச்சிருவேன். நான் ஒரு நாளும் புதிய ஒரு உத்தியை சொல்லும் பொழுது அது 5 நிமிஷம் தான் இருக்கும். அவர் 30 நிமிஷம் செஷன் இருக்குது, 45 நிமிஷம் செஷனில் புதிய உத்திகள் 5 நிமிஷம் தான் இருக்கும். அதனால் பெரிய பிரச்சனை இருக்கிற மாதிரி தெரியாது. ஆனால் அதனுடைய பலன்கள் மிகவும் அதிகமாக இருந்தது. ஸோ பார்க்குறதுக்கு சிம்பிளிஃபைடாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் வெரி எஃபெக்டிவாக இருக்குது. அதனால் டெஃபினெட்லி ஐ வில் ரெக்கமெண்ட் 6 டாட்ஸ். இந்த கடந்த ஒரு 2 மாதத்தில் ஒரு 7-8 இடத்துல போய் பேசியிருக்கேன். அப்போ சார் யூ லுக் ரியலி குட் அப்படின்றாங்க, ஸ்லிம்மாக இருக்கீங்க, ரொம்ப ஃபிட்டாக இருக்கீங்க அப்படின்லாம் சொல்லும்போது நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதோட எனர்ஜி லெவல் இஸ் ஹை. அப்போது வாழ்க்கை குவாலிட்டி ஆஃப் லைஃப் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தி அமௌண்ட் ஆஃப் certainty you have in your body and also your energy level. அப்படி இருக்கும்பொழுது அதை நீங்கள் ஃபிகர் அவுட் பண்ணிட்டீங்கன்னா, அப்போ மற்றதெல்லாம் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். ஈஸியாக பணம் சம்பாதிக்கலாம், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக இருக்கலாம். இப்போ இருக்கிற சீஃப் லெவல் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸர்ஸ், சீஃப் சி லெவல் ஆஃபீஸர்ஸ் எல்லாருமே அதற்கு மேலே உள்ளவர்களுக்கு ஸ்ட்ரெஸ் இஸ் வெரி ஹை. ஸ்ட்ரெஸ்ஸு ரொம்ப ஹையாக இருக்கும் பொழுது அவர்களுக்கு அப்போ தான் எல்லா பிரச்சனைகளும் வர ஆரம்பிக்குது. இந்த உடல் நிலையை மட்டும் நம்ம வந்து 1 மணி நேரம் நம்மளோட ட்ரெயினர் இந்த மாதிரி விவரமாக இருக்கிறவங்க தெரிஞ்சவங்கள்ட்ட நம்ம ஒப்படைச்சிட்டோன்னு சொன்னால், அவர்கள் சொல்கிறத செய்யும் பொழுது நம்மளோட குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் ஆகிறதோடு இல்லை, உங்களால் அதிகமான வேலை பார்க்க முடியும், அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ண முடியும், உங்களோட மைண்டு வந்து கிளியராக இருக்கும், ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருக்கலாம், கோபம் வராமல் இருக்கலாம், லைஃப்பை என்ஜாய் பண்ணலாம். ரைஸ் என்ற அமைப்பு ஃபாதர் ஜெகத் கெஸ்பர் அவர்கள் எங்களை அழைத்து லண்டன் மாநாடுக்கு போனோம். அதுக்கப்புறம் துபாய் மாநாடு, அதுக்கப்புறம் வந்து நம்ம மலேசியா மாநாடு, அப்புறம் நடுவில் வந்து ஆன்லைனில் மாநாடுகள், எத்தனையோ விஷயங்கள் நடத்தினாங்க. அவர்களுடைய ஒரே கோல் என்ன அப்படின்னு சொன்னால், தமிழர்கள் உலகெங்கும் உள்ள 70 நாடுகளுக்கு மேல் உள்ள தமிழர்களை ஒருங்கிணைத்து ஒருவருக்கொருவர் உதவி பண்ணி எல்லாருமே நம்ம ஆல் கேன் லிஃப்ட் ஈச் அதர் அப், பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியை ஒருத்தரோட ஒருத்தர் ஷேர் பண்ணி அதெல்லாம் பண்ணுறது. ஸோ அப்போ வந்து குவாலிட்டியான பீப்புள் முன்னேறணும்னு நினைக்கிறவங்க அவர்கள் தான் நம்ம அந்த மாதிரி பெரிய மாநாடுகளுக்கு வருகிறார்கள். அதோடு இல்லாமல் நம்ம தமிழ் இனத்தினுடைய கலைகள் அவ்வளவு விஷயங்கள் இருக்குது, மருத்துவங்கள் இருக்குது, உணவுகள் இருக்குது, எல்லாத்தையும் வந்து வெளியில் இன்னும் வரல. அதை எல்லாத்தையும் உலகமெங்கும் பரப்புவதற்கு, தமிழர்கள் வளருவதற்கு இது ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம். ஐ திங்க் ரைஸ் இஸ் த ஒன்லி ஆர்கனைசேஷன். அவ்வளோ சிறப்பாக அவர்கள் செய்வதனால தான் நம்ம வந்து அந்த ரைஸோடு இணைந்து என்ன செய்ய முடியும்னு போகும்பொழுது நமக்கு எத்தனையோ விஷயங்கள் வந்து உதவியாக இருந்ததோடு இல்லாமல், அப்படி தான் அவர்கள் சுந்தரேசன் அவர்களை நான் அங்கே வந்து சந்தித்தேன். அவர்களுக்கு ஒரு 2 நிமிடம் 3 நிமிடம் கொடுத்தோம் அப்படின்னு சொன்னாலே அது வந்து நம்மளுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கும் ரொம்ப உபயோகமாக இருக்கிறது அப்படிங்கிறது தான் வந்து நிதர்சனமான உண்மை. உடம்பு நல்லா இருந்தால்தான் உங்களால் கடைசி வரைக்கும் வேலை பார்க்க முடியும். ஸோ அதனால் வந்து இந்த கட்டடம் ஸ்ட்ராங்காக இருக்கணும், பேஸ்மெண்ட் வீக்காக விடக்கூடாது. இந்த பேஸ்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்கு நம்ம நிச்சயமாக
தொடர்ந்து நம்ம வந்து எக்ஸசைஸ் பண்ணணும். ஆனால் நம்மளாக எக்ஸசைஸ் பண்ணோன்னா நமக்கு அதனுடைய நுணுக்கங்கள் தெரியாது. அப்போ அந்த நுணுக்கங்கள் தெரிந்தவர்களுடைய அவர்களோட கைடன்ஸோட, அவர்கள் குரு, அவர்களை ஒரு ட்ரெயினரை வச்சுக்கிட்டு அவர்களோட நம்ம பயணப்படும் பொழுது உங்களுடைய பெனிஃபிட்ஸ் வந்து 10 மடங்கு அதிகமாகும். உங்களுடைய செல்ஃப் எஸ்டீம் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய பாஸ்டர் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய ஃபிட்னஸ் இம்ப்ரூவ் ஆகும், உங்களுடைய எனர்ஜி இம்ப்ரூவ் ஆகும். குட் லக்.